எத்தனையோ கொய்யா பார்த்தாச்சு. தைவான் பார்த்தாச்சு, அர்க்கா கிரீன் பார்த்தாச்சு, லக்னோ 49 பார்த்தாச்சு, சீனி கொய்யா பார்த்தாச்சு, பீட்ரூட் கொய்யா பார்த்தாச்சு, பீட்ரூட் கொய்யாவிலேயே சீனி கொய்யா பார்த்தாச்சு. இது என்னையாது? இது உண்மையிலே கொய்யா தானா? ரப்பர் மாதிரி இலை இருக்கே, செம்மர இலை மாதிரி இருக்கே, உண்மையை சொல்லு. சத்தியமாக சொல்கிறேன், இது கொய்யா தான். என்னங்க கொய்யா? எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா, ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா, 2 கலரில் ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி எங்கே இருக்கோ அப்படி இருக்கும். பழம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வரக்கூடியது, நல்ல டேஸ்ட் வந்து பட்டகாசமாக இருக்கக்கூடியது. எப்போ காய்க்கும்? இந்த காய்ச்சிருச்சு இந்த காய்ச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சு ஒரு 7 மாதத்துலேயே அவங்க வந்து அறுவடை தரக்கூடியது, நல்ல புஷியாக வரக்கூடியது. உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பார்க்குறவங்க இது கொய்யாவா அப்படின்னு பக்கத்தில் வந்து பார்த்துட்டு பிரமிச்சு போவாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. கமர்ஷியல் கிராப்பாக வேண்டாம், வீட்டு தேவைகளுக்கு வச்சு பயன்படுத்துங்க. கமர்ஷியல் கிராப்பாக இதை கொண்டு போகிற ரொம்ப சிரமம், பழம் குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் வந்து வீட்டு தேவைகளை வச்சு நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுபோல் வேறு நாட்டுகள் வணங்குகிற விவசாயிகள் நிச்சயமாக உழவி தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.